வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நமக்காக ஜீவ பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 3வது அதிகாரம் 16ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். என்ன சொல்றாரு? நம்மோட சரீரங்கள் தேவனுடையது அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அவர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டார். ஆனா நம்மில் அநேகர் நம்முடைய பாவங்கள் போகும்படியாக பாவத்திற்காக பலியான ஆண்டவர் இயேசுவை நம்பி, இயேசுவே உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை மன்னியும், என்னுடைய பிள்ளை ஆக்கும்னு கேட்குறோம். ஆனா தேவனோட பிள்ளைகள் ஆயிட்டோம், இல்லைன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இல்லைன்னா ஆண்டவர் நமக்குள்ள வாசம்படி வந்து விட்டார். ஆனாலும் அவருடைய ராஜரீகத்துக்கு அல்லது அவருடைய அதிகாரத்துக்கு, அவருடைய ஆளுகைக்கு நம்மை நிறைய பேர் ஒப்பு கொடுக்க தவறி விடுகிறோம். நமக்கு அது புரியறதில்ல. வெறுமனே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமே தவிர அவரை ஆண்டவராக, கர்த்தராக அல்லது எஜமானாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. அதனால ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருங்கிற அந்த உண்மை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்கள் இப்படி சொல்லுகிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று, முதல்ல அது தேவன்கிட்ட இருந்து வாங்கினது தான் உங்கள் உடம்பு, உங்களில் தங்கியும் இருக்கிற, நமக்குள்ள தங்கும்படி, எப்போ இயேசுவை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டோமோ அப்போ உள்ள தங்கும்படி யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர். உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? திரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆதலால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இதை விட தெளிவாக என்ன சொல்ல முடியும்? அங்க எழுதும்போது அவர் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்றாரு, போஜன பிரியத்துக்கு எதிராக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல தன்னுடைய ஊழிய காரியங்களை குறித்து பேசும்போது தனக்கு இருக்கிற உரிமைகளை தான் பயன்படுத்தாமல் ஆண்டவருக்காக எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறேன் என்று ஒரு பெரிய பட்டியலை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது இப்படி முடிக்கிறார். அந்த அதிகாரத்தோட கடைசி வசனம் 27ஆம் வசனத்துல, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு பவுல் அப்போஸ்தலர் தன்னை ஒடுக்கினார் பாருங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வந்து வாழ்ந்த போது தன்னை எவ்வளவா ஒடுக்கினார் பாருங்க. அப்ப இந்த சரீரத்தினுடைய ஆசைகள், விருப்பங்கள் எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாததோ அதையெல்லாம் நம்ம விட்டு விலக 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 நம்முடைய சரீரத்தை என்ன பண்றோங்க? உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையின் எஜமான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தானா? என் உடல்ல வருகிற இயற்கையான அல்லது அதிகபட்சமான ஆசைகள் அல்லது கடினமான பயங்கரமான விருப்பங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதையெல்லாம் நான் விட்டு விலகி இருக்கிறேன்னா? இந்த ஒரு பலியை எப்படி கட்டி அந்த பலிபீடத்தின் மேல கடத்துறாங்களோ அதுபோல
ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய உடலை ஆண்டவருக்கு முன்னால முழுசா ஒப்பு கொடுக்கிறேன்னா, இதை ஆண்டவர் கட்டாயப்படுத்தி சொல்லல. நம்மளா அதை வாலண்டரியா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ரோமர்ல எழுதும்போது உங்களுடைய உடலின் உறுப்புகளை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய உடலின் ஒவ்வொரு உறுப்பும் நீதியை செயல்படுத்துகிற கர்த்தருடைய ஆயுதமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். இதன் மூலமாக தேவனுடைய பரிசுத்தம் விளங்கும். இதனால தேவனுக்கு நம்ம பிரியமாக மாறுவோம். இதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நம்மை நாமே ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.